வணக்கம் அன்புடஞ்சங்களே, நான் உங்கள் வாலு. இது உங்கள் அபிமான வாலுடன் கேளுங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேசிய விலங்கா புலிகளை எப்போது அறிவிச்சாங்க, ஏன் அறிவிச்சாங்க, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத விரிவா இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள் அபிமான வாலு டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அமுக்குங்க. வாங்க இப்போ உங்கள் அபிமான வாலுடன் கேளுங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹாய் வாலு, நான் ஆஷ்னி பேசுகிறேன், நீலகிரி மாவட்டத்திலேருந்து. நம்ம நாட்டில் எவ்வளவோ விலங்குகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது புலிகளை ஏன் நம்ம தேசிய விலங்காக வச்சுருக்கோம், கொஞ்சம் சொல்லுங்க வாலு. ஹாய் ஹாசினி, ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. எவ்வளவோ விலங்குகள் இருக்கும்போது எதற்காக புலி நமது தேசிய விலங்காக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்ல சிறப்பான கேள்வி. அதுவும் நீலகிரியிலிருந்து கேட்டிருக்கீங்க, மலை பிரதேசத்துல இருந்து. இதோ உங்கள் கேள்விக்கான பதில். இந்தியா வெள்ளையர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த போது வெள்ளையர்களோட தேசிய விலங்கா என்ன வச்சிருந்தாங்கன்னா சிங்கமும் காளையும் வச்சிருந்தாங்க. இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா ஆசிய சிங்கத்தை தேசிய விலங்கா வச்சிருந்தது. 1972 வரைக்கும் சிங்கம் தான் நம்ம நாட்டோட தேசிய விலங்கா இருந்துச்சு. 1973ல, அதாவது 1972-73ல இந்தியா முழுக்க வனவிலங்குகள் கணக்கெடுப்பு நடந்தது. அந்த வனவிலங்கு கணக்கெடுப்புகள்ல என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கின்ற வங்காள புலி வேக வேகமா குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னும், அந்த இனம் அழியக்கூடிய நிலைமையில் இருக்குதுன்னு தெரிய வந்தது. அப்ப இருந்த காங்கிரஸ் அரசு, இந்திரா காந்தி அம்மையாரின் தலைமையில் இருந்த காங்கிரஸ் அரசு புலிகளை காப்போம், அதாவது ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன்படி என்ன பண்ணினாங்கன்னா இந்தியா முழுக்க பல்வேறு சரணாலயங்களை உருவாக்குனாங்க, புலிகளுக்கான வாழிடங்களையும் உருவாக்குனாங்க. அப்போதைய கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒரு 50 வாழிடங்களை புலிகளுக்காக அவங்க உருவாக்குனாங்க. 1973 ஏப்ரல் மாசம் இந்த ப்ராஜெக்ட் டைகர் திட்டம் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டது. ப்ராஜெக்ட் டைகர் திட்டத்தால மட்டும் புலிகளை காப்பாற்றிட முடியாது. மேலும் ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் முன் வச்சது. அது என்ன அப்படின்னா, புலிய தேசிய விலங்காக அறிவிச்சிட்டோம்னா மக்களுக்கு புலிகள் மேல ஒரு ஈடுபாடும் அதை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அக்கறையும் ஏற்படும்னு மத்திய அரசு திட்டமிட்டு அதற்கான வேலையும் உடனே செஞ்சது. புலிகளை அப்ப என்ன பண்ணினாங்க அப்படின்னா, இஷ்டத்துக்கு வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. புலி தோலுக்காகவும் புலி நகத்துக்காகவும் புலியோட பல்லுக்காகவுமே நிறைய புலிகள் வேட்டையாடப்பட்டது. வனவிலங்குகள் நம்ம நாட்டுக்கு மிகவும் அவசியங்க. அதனாலதான் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அதை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த வேலையை செஞ்சது. 1973 ஏப்ரல்லையே நம்ம தேசிய விலங்காக இருந்த சிங்கத்தை தள்ளி வச்சுட்டு நம்ம வங்காள புலிய தேசிய விலங்காக மத்திய அரசு அறிவிச்சது. அன்று முதல் இன்று வரை நம்ம புலிதான் தேசிய விலங்கா இருக்கு. நம்மளோட தேசிய விலங்கா வங்காள புலிய மத்திய அரசு அறிவிச்சதுன்னு நான் சொன்னேன். ஏன் வங்காள புலி அறிவிச்சாங்க? வங்காள புலிக்குன்னு மிகப்பெரிய தனி சிறப்புகள்லாம் உண்டு. நம்ம வங்காள புலியோட விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னா பாந்தரா டைக்ரிஸ் டைக்ரிஸ். இதனோட உடல் அடர் மஞ்சள் வண்ண நிறத்துல இருக்கும். இடையிடையே கருப்பு வண்ண கூடுகள் இருக்கும். இந்த கருப்பு வண்ண கூடுகள் எதற்கு அப்படின்னா, வனத்துல அது பதுங்கி பதுங்கி தன் இரையை தேடும் போது மற்ற விலங்குகள், அதாவது இரையாகின்ற விலங்குகளுக்கு அது உருவத்துக்கு தெரியக்கூடாது. இயற்கையோடு இயற்கையாக அது மரம் செடி கொடியாக அது மறைஞ்சு இருக்கணுங்கிறதுக்காக இயற்கை கொடுத்த அமைப்பு அந்த புலிகளோட உடம்பில் அந்த வரிகள். நம்ம வங்காள புலியோட ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுல 15 ஆண்டுகள் வரைக்கும். ஒரு சில புலிகள் 20 ஆண்டுகள் வரைக்குமே வாழ்ந்திருக்கு. தேசிய விலங்காக வங்காள புலியை மத்திய அரசு அறிவித்த போது அதற்கு என்ன ஒரு விளக்கம் கொடுத்ததுன்னா, நமது தேசிய விலங்கு நம் நாட்டின் கம்பீரத்தையும் வலிமையையும் கருணையையும் குறிக்கிறது அப்படின்னு அறிவிச்சது.
அந்த அறிவிப்புக்கு ஏற்றாற் போல நம்ம வங்காள புலி ரொம்ப கம்பீரமா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும், அதே நேரத்துல ரொம்ப வலிமை மிக்கதாகவும் இருக்கும். ப்ராஜெக்ட் டைகர் திட்டத்தின் போது இந்தியாவில் சில 100 புலிகள் மட்டுமே இருந்தன. இந்த திட்டத்திற்கு பிறகு இன்றைய நிலவரப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2967 புலிகளுக்கு மேல இந்தியாவில் பல்கி பெருகி இருக்கு. வங்காள புலி நமது கம்பீரம், நமது வலிமை, நமது பாரம்பரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் நம்ம புலி தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது பின்னணி. இன்னொரு கூடுதலா ஒரு தகவல் சொல்ற ஹாசினி, இந்தியாவுக்கு மட்டுமல்ல வங்கதேசத்துக்கும் நம்ம வங்காள புலி தான் தேசிய விலங்கா இருக்கு. புலிகளை வேற எந்தெந்த நாடுகள் தேசிய விலங்காக வச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தென்கொரியா நாட்டுல கொரிய புலி தேசிய விலங்கா இருக்கு. மலேசியா நாட்டுல மலேசிய புலி தேசிய விலங்கா இருக்கு. என்ன ஹாசினி, உங்க கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சா? ஹாசினியை போல உங்களுக்கும் பல துறைகளில் சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகங்களை எங்களிடம் கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களை 15 நொடி வீடியோவாக வைட் ஆங்கிளில் எந்தவித இறைச்சலும் இன்றி தெளிவான வெளிச்சத்தில் எடுத்து எங்களது வாட்ஸ்அப் எண்ணான 9600045295 என்ற எண்ணுக்கு அனுப்பலாம். இல்லைன்னா channelvalu@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் வாலு டிவியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி பதில் பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு வாலு.